அன்பான உறவுகளே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தோசை சுட போகிறோம். தேவையான சாமான்கள் இருக்கு, எடுத்து வச்சுக்கிறோம். அதை எப்படி செய்கிறதுன்ற பார்ப்போம் வாங்க. 100 கிராம் உளுந்து தண்ணியில் 5 மணித்தியால் ஊற வச்சு நாங்கள் கோதுடைச்சு கழுவி வச்சிருக்கிறோம். வெந்தயம் 25 கிராம் ஊற விட்டு தண்ணி வடிச்சு வச்சிருக்கிறோம். தேங்காய்ப்பு ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறோம் அந்த உளுந்து கசைத்தை அரைக்கிறதுக்கு. இது 250 கிராம் அவிச்சமா எடுத்து வச்சிருக்கிறோம். 500 கிராம் பச்சைமா. பச்சைமா ஏன் கூட போடணும், அவிச்சமா குறைய போடணும்? பச்சைமான்னு சொன்னா சாஃப்டா வரும். பச்சைமா தான் தோசைக்கு கூட போடணும், அவிச்சமா குறைய போடணும். உளுந்து அரைப்போம். முதல்ல உளுந்து நல்லா பட்டை அரைப்போம். தோசைக்கு நீங்கள் எப்போதும் பட்டை அரைக்கணும் உளுந்து. நான் தோசைக்கு உளுந்து அரைச்சோன்னு இருக்கிறோம். ஆமாவா, நீங்கள் உளுந்தான்னு சொல்லுங்க. கை வலிக்குது, சரியா? கை வலிக்குது மாமோய். பாடி போட்டு இப்ப அரைக்க வலிக்கும் தானே. எக்ஸசைஸ் தானே உடம்புக்கு நல்ல. முந்த நாக்கெல்லாம் இந்த அம்மி அரைச்சி இழுத்து தான் இவ்வளோ 90-100 வயசு மட்டும் இருக்கு. இப்போ இங்க அரைவாசியில சரி எல்லாம் சூச்ச தட்டினா சம்பல். நான் அரைக்கிறேன் தானே, அதேங்க நிறைச்சா நல்லது தானே. நான் இருக்கணும். எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா உடம்புக்கும் எக்ஸசைஸ் ஆகுது. இது நாங்கள் இப்போ குழச்சி வைக்க போகிறோம். பின்னேரம் குழச்சி வச்சோம்னு சொன்னால் இப்படியேத்தான் தோசை சுடவும். பாருங்க, உங்களுக்கு தோசை விட்டு காட்டுறதுக்காக இந்த மனசு எவ்வளோ கஷ்டப்படுது. எங்களுக்கும் சாப்பாடாக போகுது. இனி படுக்க நாம் சீத்தாலைவா போட்டு உரைஞ்சி விடுவோம். அடுத்து என்ன போட போறீங்க? வெந்தயத்தையும் போடுவோம். வெந்தயத்தையும் போட்டு அரைப்போம். 25 கிராம் வெந்தயம் தண்ணியில் ஊற வச்சதா ஒரு மணித்தியாலம் ஊற வையுங்க. உளுந்து ஒரு 5 மணித்தியாலம் வேண்டாலும் ஊற வைக்க வேணும். உளுந்து அப்பதான் கோது கலர். இது கோதோட போட்டு உளுந்து வடிவா ஊறாட்டி அந்த மேல் கோது கலராது. அப்புறம் அப்படியே போட்டு அரைச்சால் அந்த கருப்பா தெரியும். சார் டீம் பாருங்க, சாதாக்கள் சார் ரவுடி பேபி தான் சார். பார்த்தீங்களா ஸ்டைல வருங்கால ஹீரோக்கள். வேக உளுந்து, தேங்காய்ப்பு, வெந்தயம் 3 கலந்த கலவை. நான் பறைச்செடுத்துட்டோம். இனி நாங்கள் இந்த மாவுக்கு ஊற போடுவோமா புளிக்க வைக்கிறதுக்கு. வணக்கம் அன்பா உறவுகளே. நாங்கள் நேற்று தோசைக்கு போட்டாங்கள் தானே. வெண்ணெய் தோசையை சுட போகிறோம். அப்போ சுடுறதுக்கு வெங்காயம் செத்தமிளகா தாளிக்க வேணும். இப்போ தாளித்து தோசையாக சுட்டு பார்ப்போமே. தோசைக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் 50 கிராம் வெட்டி வச்சுக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 செத்தல் மிளகாய், கொஞ்சம் பெருஞ்சீரகம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறோம். எண்ணெய் கொதிச்சு பாரு, வெங்காயத்தை முதல் போட்டு வதக்குவோம். வெங்காயம் எல்லாம் போட்டு தாண்டா தான் தோசை ஒரு வாசம் ஒன்று வரும். கருவேப்பிலை, வெங்காயம் தாளித்து போட்டு மற்றது சித்தல் மிளகாய், பெருஞ்சீரகம் எல்லாம் போடத்தான் ஒரு வாசம் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும் தோசை. செத்தலையும் பெருஞ்சீரகத்தையும் போட்டு வதக்குவோம். நல்லா பொன்னிறமா வரும் மட்டும் வதக்கினா சரி. இது மஞ்சள் தூள் ஒரு 1/4 கரண்டி மஞ்சள் தூளையும் முதல் போடுவோமா. இப்போ ஒரு அரைக்கரண்டி நீங்கள் மாவுக்கா போட்டுடாதீங்கோ. ஒரு சட்டிக்குள்ள போட்டு கரைச்சி தான் விட போகணும். நீங்கள் எவ்வளோ எத்தனை பேரை கண்டு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் தூள் உப்பை விடுங்கோ. டேஸ்ட் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு விடுங்க. அப்புறம் கூட விட்டுட்டு உப்பு கொஞ்சம் சொல்லாமல் உப்பை குறைச்சி போடுறது நல்லா. 10 புறம் விடலாம். கட்டியா போட்டால் கட்டி வந்து டப்புன்னு கரையாது. அப்போ சிலரம் கட்டியா இருக்கும், கரையாது. அப்போ சிலருக்கு உப்பு கட்டியா கடிபடும். அதுக்காக கரைச்சி போட்டு விட்டோம்னா தண்ணியான அப்படியே எல்லாம் கலந்துடும் எல்லாத்தோடையும். தாளிச்சதா தாளிச்சதையும் போட்டு எல்லாம் கலக்குவோம். தண்ணி கொஞ்சம் விடணும்னா உருக்கத்தை கொஞ்சம் விளக்குறதுக்காகத்தான் தண்ணி கொஞ்சம் விட்டு நாங்கள். சரி, தோசைக்கல்ல வைப்போம். இந்த பருவத்திலாம் குழச்சி வையுங்கோவா. குழச்சி கரைச்சி போடும். கரைச்சி போட்டு சுடுறதுக்கு இந்த பருவம் தான் சரியா. ஆகலும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ஆகலும் இறுக்கமாக இருக்கக்கூடாது.
அதுக்கு முதல்ல நாங்கள் நல்லெண்ணெயில் தான் சுட போகிறோம். நல்லெண்ணெய் சாப்பாட்டுக்கு நல்லா தானே. அப்போ நல்லெண்ணெயை முதல்ல ஒரு டிஷ்ஷில் எடுத்து வச்சுட்டு நல்லெண்ணெயில் தொட்டு தான் சட்டியில் தோசைக்கல்லில் பூச வேணும். நல்லா பூசுங்க. தோசைக்கல்லில் பூசி சூடேறட்டும். நாங்கள் கல்லில் பார்ப்போம் தோசை கொஞ்சம் சூடேறின அப்புறம் தான் பார்க்கணும். மொத்தமாக வாங்கக்கூடாது. கொஞ்சம் மெல்லிசா பார்த்தா தான் வெந்து கொண்டு இருக்குன்னு திருப்புவோம் மற்றவளம். சரி, நாங்கள் இப்போ எடுத்து பிரட்டி போட்டோம், எடுத்து வைப்போம். மிஞ்சால 2 பக்கம் வேக விட வேணும். தோசையை பார்த்தீங்களோ? தோசைக்கும் சம்பலுக்கும் நல்லா இருக்கு. ரைட், இப்போ நாங்கள் தோசை சுட்டு முடிஞ்சது. தோசை சாப்பிட போகிறோம். பாருங்கள் தோசையை எப்படி அம்மா தோசை என்ன மேய்க்கிறாங்க? என்ன மாதிரி இருக்கு தோசை? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. அப்போ என்ன தோசை? யார் சுட்ட தோசை? அம்மா. அம்மா சுட்ட தோசை நல்லா இருக்கு. என்ன சின்ன சின்ன ஆசையாக இருக்கும். சரி, உங்களுக்கு இந்த தோசை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.